தயாரிப்பாளர்கள் சங்கத்துல வந்து நேற்று ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நிறைய பேருடைய கேள்வி அதுதான். நிறைய பேர் சோசியல் மீடியா நமக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் நண்பர்களே கூட ஃபோன் பண்ணிலாம் சிரிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க. நீங்க தயாரிப்பாளர் சங்கமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளர் சங்கம், அப்புறமா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இதுக்கு முன்னாடி வந்து கில்டுன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. வந்து இப்படி இது வந்து 3 இதுவாக இருக்கும் பொழுது இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போடும், மிக முக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானத்தை ரொம்ப நாள் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்களே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு ஹீரோக்களுடைய சம்பளம் அதாவது 100 கோடி ரொம்ப அனாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. 100 கோடி 120 கோடி 150 கோடி சர்வசாதாரணமா நீங்க 50 கோடின்னு கூட வச்சுங்களேன். ஒரு 2 படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த ஹீரோ டக்குன்னு வந்து எனக்கு 50 கோடி கொடுங்க அப்படின்னு நீங்க 50 கோடின்ற ஒரு மதிப்பை பாருங்க, எங்கேயோ போயிடும். ஒரு சாமானியன் ஒரு வேலை செய்யறான் சைமன் வந்து, ஒரு சாமானியன் வந்து ஒரு டீ கடையில ஒரு பையன் வேலை செய்யறான், டீ கடையில ஒருத்தர் வேலை செய்யறாரு, ஒரு டீ மாஸ்டர் இருக்காரு. அவருக்கு அன்னைக்கு நின்று அந்த பாய்லர் முன்னாடி நின்று அந்த அடுப்பு முன்னாடி நின்று டீ ஆத்தினாருன்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுங்க. அவருடைய மனசு வந்து இப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம்னா எப்படி ஆகும்? வந்து ரைட், அது கொடுக்கறது அவருக்கான தகுதியோட தாங்க கொடுக்குறோம், அவருக்கான வியாபாரம் இருக்கு, அவருக்கான மாசு இருக்குன்றா கூட சாமானிய மக்களுடைய மனம் எப்படி மாறும்? அது இது தயாரிப்பாளருக்கும் ஒரு ப்ராப்ளம் தானே. அது இப்ப என்னன்னா லாபத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம், இதை தெலுங்கு சினிமாவில் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அது லாபத்தில் பங்கு. இப்ப நடிகர் தரப்புல கேட்டா ஏங்க நாங்களாம் அங்க சம்பளத்தை ஏத்துறோம் அப்படின்னு, இதுவும் நியாயமான ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஒரு நடிகர், முன்னணி நடிகர், நீங்க 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு தயாரிப்பாளர் உங்ககிட்ட வந்து பேசுறாரு, கதை பிடிச்சிருக்கு, ரைட்டு 50 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. இன்னொரு தயாரிப்பாளர் வேற ஒரு வழியாக வந்து தலைவன் அவனுக்கு வந்து 52 கோடி ரூபாயா கொடுக்குற அப்படின்னா 2 கோடி ரூபாய் உங்களுக்கு சாதாரணமா வருது இல்லைங்களா? நீங்க யாருக்கு கால் ஷீட் கொடுப்பீங்க? 52 கோடிக்கு தான் கொடுப்பீங்க. அதுதான் நடிகர்கள் சொல்றாங்க. ஏற்ற இவங்க தான் வந்து இதுவும் பண்றாங்க. இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. அப்படி வந்தா அது ஒரு பெரிய உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் தான்.